கிளிநொச்சி பூநகரி மத்திய கல்லூரியின் தற்போதைய அதிபரும் ஓய்வு பெற்ற முன்னாள் அதிபருமான பூநகரியிலிருந்து யாழ் நோக்கி இரவு வேளை பயணித்துக் கொண்டிருந்த போது தனங்கிழப்பு அண்மித்த பகுதியில் நிறைபோதையில் வந்த காடியர் குழுவினால் கொடூரமான முறையில் தாக்கப்பட்ட ஓய்வு பெற்ற அதிபர் விசுவாசம் அவர்கள் இன்று உயிரிழந்திருக்கின்றார் என்ற செய்தி பூநகரி மக்களிடையே பெரும் சலசலப்பையும் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. பொதுமக்களின் வாகனங்களில் சில ஏற்கனவே காடியர்கள் இந்த பகுதிகளில் கொள்ளையடிக்கப்பட்டு வந்துள்ளனர். தமது கடமைகளில் நிமித்தம் கூட சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் சென்று வர முடியாத அளவுக்கு காடியர் கும்பலின் ஆதிக்கம் தலைதூக்கியிருக்கிறது. இத்தகைய சம்பவங்கள் அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது வன்மையாக கண்டனத்துக்குரியது. இப்படியான நிலையில் பூநகரி பிரதேச பாடசாலைகளில் அதிபர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட கொலைவெறி தாக்குதலுக்கும் படுகொலைக்கும் நீதியை பெற்றுக் கொடுப்பார்களா என்ற சந்தேகம் இருக்கிறது.